ஹாய் ஹலோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஆருத்ரனோட காது குத்துக்கு என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்துட்டு அத்தை மாமாக்கு ஆக்சுவலாக அங்கே இன்விடேஷன் வச்சுட்டாங்க அத்தாச்சி அண்ணனும். நாங்கள் சும்மா கிடலுக்கு சொல்லிட்டு இருந்தோம், நாங்கள் திருச்சியில் தானே இருக்கோம், நீங்கள் திருச்சி தான் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால செம்ம சர்ப்ரைஸாக வந்திருந்தாங்க. சொல்லவே இல்லை, நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை. ஃபங்க்ஷனுக்கு இன்னும் ஒரு 1 வீக் தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி திடீர்னு வந்துட்டு ஆருத்ரன் இறங்கினோன்னா எங்களுக்கே செம்ம சர்ப்ரைஸாக போயிடுச்சு. ஸோ எங்களுக்கு வந்து நேராக வந்து இன்விடேஷன் வச்சு காதுகுத்துக்கு நல்லபடியாக வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா தாய் மாமா இல்லை, அதனால் வந்துட்டு அவங்க முறைப்படி எங்களை வந்துட்டு இன்வைட் பண்ணாங்க. நாங்கள் எப்படி முறைப்படி போய் என்னென்ன முறை செஞ்சோம் அப்படின்றது ஃபுல்லாக இந்த வீடியோவில் இருக்குது, ஃபுல்லாக பாருங்கள். என்னதான் மாமா முறை செஞ்சாலும் மாமி ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிச்சு. அப்புறம் ஸ்வீட் சாப்பிட்டுச்சு. நல்லா வந்துட்டு இது என்னென்ன செய்யுதோ அது இது செய்யும், இது என்ன செய்யுதோ அது இது செய்யும். அப்படி தான் எங்கள் பிள்ளைங்க வந்துட்டு. இவன் தம்பியும் வந்துட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நல்லபடியாக ஆருத்ரனுக்கு காது குத்தணும் அப்படின்னு சொல்லி அவனும் ப்ரே பண்ணிக்கிட்டான். தாத்தா காலில் விழுவே முகிலனே நெல்லு சட்டியோடு. போடு முகிலன் டான்ஸா போடு 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 ஆறு போடு 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 அம்மாவை பார்த்து போடு. டக்கு டப்பா டக்கு ஆடு 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 ஆறு ஒன்னதுல அடி 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 யாரோ. டான்ஸ் யார் ஃபர்ஸ்ட் ஆடுறான்னு பாப்போம். அவா குடுறி இங்கே வாடா. சரி, மொட்டை அடிக்க போறோம், காது குத்த போறோம். சொல்லு காது காது மொட்டை காது காது சொல்றா. பாய்டா பாய் பாய் சொல்லியாடி. எப்படி சொன்ன பாய் சொல்ல அம்மாக்கு? பாய் சொல்றி. சரி நானும் போயிட்டு வரேன், பாய் சொல்லு. பத்தி உள்ள வச்சுக்கணும், மூக்குள்ள வச்சுக்கணும். அப்படிதான் இருக்கும். காதுகுத்துக்கு ரெடி ஆகிறோமோ இல்லையோ பாடி கண்டிஷன் ரெடியாக இருக்கும்டா சாமின்னு சொல்லிட்டு செம்ம கோல்டு ஃபீவர் தம்பிக்கு. ஸோ வந்துட்டு மொதல் நாள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அடுத்த நாள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக அவனையும் தூக்கிட்டு நாங்கள் வந்து கடைக்கு போயிட்டோம். அங்கே போய் அவன் வந்து அழுவ அவனுக்கு தலைவலிக்குமா இல்லை, அவனும் கஷ்டப்பட்டு எங்களையும் பாடா படுத்தி எடுத்துட்டான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தூங்குறியா? மண்டே காட்டு. காது குத்து வச்சுருக்கவங்க வீட்டில் ரெடி ஆகுறாங்களோ இல்லையா, நாங்கள் கண்டிப்பாக ரெடி ஆகியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ரவுண்டு போய் சௌமி மெஹந்தி போட்டுட்டு அது வந்து வீட்டில் 2 பேரையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு செகண்ட் ரவுண்ட் என்ன வந்து மெஹந்தி போடுறதுக்காக கடை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு தாய் மாமா மாமி இல்லை, அதை வந்துட்டு மெஹந்தி போடாமல் எப்படி இருக்கிறது அப்படின்றதுக்காக வந்துட்டு போட்டது தான் வந்துட்டு இந்த மெஹந்தி. சார்கிட்ட அவன் கேட்டது நான் வேறு டிசைன், அவங்க பண்ணி கொடுத்தது வேறு டிசைனு. ஓகே, கை ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு, ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிவிட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம். ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் நம்ம கருப்பசாமி கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் வந்துட்டு நைட் ஆகிடுச்சு. நைட்டுனா ரொம்ப நைட் ஆகிடுச்சு. ஒரு
வீட்டுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கே 9 o'clock என்னமோ ஆயிடுச்சு. ஸோ வீட்டுக்கு போய் நல்லபடியாக ரீச் ஆகிட்டு நைட்டு அத்தை வந்துட்டு அந்த அரிசி போடுறதுக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வேலையை வந்துட்டு பெரியவங்கலாம் செஞ்சாங்க. நம்ம எப்பவும் போல் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு தம்பி கூட விளையாண்டுட்டு அப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு தூங்கி காலைல நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு சீக்கிரம் எந்திரிக்கணும். டாஸ்கே அங்கே தான் இருக்குது. எல்லாருமே இங்கேருந்து கிளம்பி 2 hours ட்ராவல் பண்ணி போகணும் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக கிளம்பிடணும்டா, மறக்காமல் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும், மறக்காமல் எடுக்கணுன்ட்டு முக்கியமான பேக்கே மறந்து வச்சுட்டோம். அது என்ன பேக்குன்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் தூங்குறதுக்கே வந்துட்டு ஒரு 2 மணி இருக்கும். ஒரு 2 மணி போல் தான் தூங்கணும். இதுக்கிடையில் அத்தான் வந்து ஒரு ரவுண்டு நாகப்பட்டினம் போயிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் எல்லாருமே அழகாக காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு எல்லாருமே கிளம்பியாச்சு. தம்பி பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு போட வேண்டாம், அங்கே போய் போட்டுக்கலான்னு பார்த்தா எங்களுக்கு முன்னாடி அவங்க எழுந்துட்டாங்க. ஸோ அவங்களையும் நல்லபடியாக பண்ணிட்டு அழகாக இருக்காங்க பாருங்க. க்யூட்டாக ரெடி பண்ணிட்டு எல்லா ஃபேமிலி வேனு ஒரு இதில் போணுச்சு. அம்மாலாம் வேனில் போயிட்டாங்க. நாங்கள் எல்லாருமே இந்த காரில் கிளம்பி அப்படியே முன்னாடின்னு சொல்லிட்டு நீங்கள் போங்க நாங்கள் இங்கே போயிட்டுருக்கோன்னு சொல்லி பேசிக்கிட்டே வந்துட்டு நாங்கள் காது குத்துற ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோம். தம்பி என்னடி செய்ய போறாங்க யாருக்கு? பாருங்க தம்பி ஜூஸ் குடிச்சிட்டே தண்ணி யாருக்கு எது பிடிக்குமோ அந்த தட்டை எடுத்துக்க. அது நல்லா இருக்கு.
இந்த வந்துட்டு
சத்தியமாக தப்பு இருக்கட்டும், இதுவும் பிடிக்கவே இல்லை. கோல்டு காயின் பத்திரம். ஏய், நீ ஒரு பைய எடுத்துக்கப்பா. அவன் கேப்ப அழைச்சிட்டு வராத. அவனை கரெக்டா நான் கொடுத்தேன்னு கொடுத்துருங்க.
ஓகே கொஞ்சம் காவியா கொஞ்சம் தண்ணியா அவனை தூக்கு வேட்டியா வந்துடுது என் பிள்ளை அப்பா தட்டில மாமா இங்கே எட்டி பாருங்க மாமா அப்படியே ஆமா நீ போஸ்டிங் போனதுக்கு ட்ரீட் எங்கடா தீபாவளி எப்பதான் ஆறு ஆறு அத்தா என்னமோ வச்சிருக்கான் அவனை கூப்பிடு நான் வந்துக்கா தண்ணியா இங்கே பாரு முகிலன் பாப்பாவுக்கு இல்லையா வா குர்ரி அண்ணா அண்ணன் ஃபங்க்ஷனை நல்லபடியாக முடிச்சுட்டு கொஞ்சம் சாப்பாடு போடுறதுக்கு டைம் இருந்துச்சா அந்த கேப்பை ஃபில் பண்ணிவிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டா ரீல்ஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்காக எங்கள் அக்காங்களோட ஹெல்ப் என்னோட சிஸ்டர்ஸோட ஹெல்ப்போட சேர்ந்து நாங்கள் பண்ண வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ செம்மையாக ஃபன் பண்ணிவிட்டு நல்லபடியாக ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு டாட்டா பாய் சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்புனோன்னா மொட்டை செம்ம அழகாக இருந்துச்சு. அது வேறு காரில் போச்சு, நாங்கள் வேறு காரில் போனோமா. ஸோ மொட்டைக்கும் பாய் சொல்லிவிட்டு நல்லபடியாக இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி கிளம்புனோம். மகிழ்னி முகிலன் கிளம்பி கோயிலை விட்டு கொஞ்சம் தூரம் கார் போயிருக்கும். செம்ம தூக்கம். மயில் ஆக்சுவலாக தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபங்க்ஷன் பாதியிலே முடிய போகிறப்பே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. முகிலன் கார் ஏறினோன்னு தான் தூங்கினாங்க. அதனால் வந்துட்டு மகிழ்னி கொஞ்சம் முழிச்சிட்டாங்க. முகிலன் செம்ம தூக்கம். அவனுக்கு எங்கே வந்தோம் எங்கே போனோம் அப்படின்னு தெரியவே தெரியாத அளவுக்கு செம்மையாக தூங்கிட்டு இருந்தான். ஸோ டயர்ட் ஃபேஸில் ஏன் மெஹந்தியை காட்டவே இல்லைல்ல, பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக போட்டிருக்காருன்னு. இதோட ரெஃபரன்ஸ் பிக்சரை காமிச்சா ஷாக் ஆகிடுவீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்களும் பார்க்கணும் இந்த அழகை அப்படின்றதுக்காக ஜிகு ஜிகுன்னு நெயில் பாலிஷ்லாம் போட்டிருந்தேன்னா ஸோ அதையும் கொஞ்சம் காட்டிடுவோமே அப்படின்னு சொல்லி எடுத்தது தான் இந்த வீடியோ. இதை முடிச்சுட்டு நைட்டு செம்ம மழை. நல்ல வெள்ளடா சாமி, இந்த மழை நேற்று பெய்யலடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இவங்க 2 பேரும் நல்லா ஆட்டம் போட்டாங்க. முகிலனை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சார் மொட்டை அடிக்க போகிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு முடி இருக்கிற வீடியோ.
இங்க வா உள்ள வா